இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மை வாழ்த்துக்களை இந்த கிரேஸ் டிவி மூலமாக தெரிவிப்பது அதிக நான் மகிழ்ச்சியடைகிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக ஆண்டு பாதத்தில் செவித்து கொண்டிருக்கும்போது அநேக சொன்ன காரியம் என்னென்னா, சந்திரமோகன் 10 வருஷமாக அந்த டிவி ஊழியத்தை நீ செஞ்சிட்ருக்க, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது 10th இயர். இப்போது நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஆண்டவர் என் கூட பேசுனதுக்கு ஆபிரகாமுக்கு 25 வருஷம் தேவைப்பட்டுச்சு, தாவீதுக்கு 12 வருஷம், யோசேப்பு 13 வருஷம். நான் உனக்கு காலம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசின காரியங்களை நான் ஒன்று வந்து அன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப நான் கேர் பண்ணேன். ஆனால் கடந்த 2 வாரங்களாக என்னோட கூட ஆண்டவர் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டுடைய வழிநடத்தலை ரொம்ப நான் உணர்ந்தேன். அப்போது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு அண்ணன், தாமஸ்ன்னு ஒரு அண்ணன் வந்து இது மாதிரி பிரதர், நம்ம கனடாவிலேருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க, பைபிள் டீச்சர். அவங்களை சந்திப்பதற்கு ஏதாவது நான் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன், நீங்கள் கட்டாயம் உங்கள் டிவி நீங்கள் அறிமுகப்படுத்தணும், அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. ஆனால் அவங்க நம்பர் கொடுத்தாங்க. ஆனால் அவரை நான் கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னை சரியாக கான்டாக்ட் பண்ண முடியல. நான் ஆண்டு பார்த்த காத்திருந்து செவித்து ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு கொடுங்க, கட்டாயம் அம்மா கனடா போகிறதுக்கு முன்னாடி சந்திக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கடந்த நாட்களில் அவர்களை சந்திப்பதற்கு ஆண்டு உதவி செய்தார். அதுதான் இவர்கள் மிஸ்ஸஸ் லெல்லி தன்ராஜன் அம்மா அவர்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் கடந்த நாட்களில் தந்தார். இந்த நாளில் அவ்வளோ கூட இப்படி பேட்டி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்புன்னா எனக்கு நானே யோசிக்கலை. ஆண்டவர் அவர் மூலமாக தான் பேசினார். என்ன பேசினார்னா, நீங்கள் 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் டிவியில் வளர்ச்சி இல்லையே, நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா மாதத்துக்கு செலவு பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்களே, ஆண்டவர் சித்தமான ஊழியமாச்சுனதுக்கு அது வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு அந்த சில காரியங்கள் சொன்னாங்க. நீங்கள் எல்லா பாஸ்டர்ஸை போய் ஒரு பெரிய நல்ல வளர்ந்த பாஸ்டர்ஸை போய் நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா உங்கள் ஊழியத்துக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சில காரியங்கள் 1 மணி நேரம் பேசி கொண்டு இருந்தோம். இந்த நாளில் நான் உங்களை 2 மெசேஜ் எடுக்கிறதுக்காக நான் வந்தேன். உடனே ஆண்டவர் பேசுனதுன்னா அவங்க தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பேட்டி அவங்ககிட்டே கேட்டு எடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போதே ஆண்டவர் தெளிவாக பேசினா, நிறைய அழகாக ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த நாளில் கிரேஸ் டிவி சார்பில் அம்மாக்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மாத்திரம் நான் கேட்க போகிறேன். அம்மா அது கட்டாயம் பதில் சொல்லுவாங்க, அது எனக்கும் மற்றவங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அம்மா கிரேஸ் டிவி சார்பில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமா, நன்றிம்மா. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க உங்களை பிஸி ஷெடியூலில். ஒன்றும் இல்லாமல் உங்களை பற்றி கேள்விப்படும்போது உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 70+ அப்படின்னு சொன்னாங்க. 60 வயசு ஆனவுடனே நிறைய பேர் கவர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆன பிறகு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், பேர பிள்ளைகளோடு இருக்கணும், பிள்ளைகளோடு இருக்கணும், நல்லா ஓய்வு எடுக்கணும், பல இடங்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இந்த நாட்களில் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போவுமே உங்களை சந்திக்கும் போது யோசித்தேன் எப்படி இருப்பாங்களோ அம்மா அப்படின்னு சொல்லி. ஆனால் ரொம்ப அம்பலாக என்கிட்ட அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் நீங்கள் இந்த வயசுலேயும் கனடா தேசத்துலேருந்து வந்து இந்தியாவில் வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் தங்கி அநேக ஊழியக்காரர்களை சந்தித்து என்கரேஜ் பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்ல எண்ணம் இல்லாதபடி உங்கள்கிட்ட இருக்கிறத செலவு பண்ணணும். உங்களுடைய சரீர பிரகாரமும் உழைப்பும் கொடுக்குறீங்க, நீங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தையும் கொடுக்குறீங்க. அப்போது இது ஒரு ஆண்டுடைய மேலே அன்பு இல்லாதபடி இந்த காரியம் நடக்காது. ஸோ ஆண்டவர் இந்த இவ்வளோ ஒரு பாசத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு வந்து இந்த வயதில் வந்து செய்வதற்கான என்ன காரணமா? ஒரே ஒரு காரணம்தான். நான் 14 வயசுலேயே அப்பா அம்மாவோட கனடாக்கு போயிட்டேன். நாங்கள் 7 பேர். கடவுளை என்னை பிரித்து எடுத்தது போல தான் சிறு பிள்ளையிலேருந்தே எனக்கு ஒரு வாஞ்ச தேவனுக்கு ஊழியம் பண்ணணும்னு சிறு பிள்ளையிலேருந்தேன். ஒரு டாக்டர் ஆகி மதர் தெரசாவோட நான் சர்வ் பண்ணணும்னு என்னோடய ஆசை. ஆனால் அங்கே ஒரு திருப்பம் வந்துருச்சு. திருமணம் அப்பா அம்மா திருமண காரியங்களில் இருந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய மனவேதனைப்பட்டிருக்கேன். ஏன் ஊழியத்துக்கு நான் தகுதி இல்லையா, எதுக்காக எனக்கு இப்போ குடும்ப பாரம்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு இது. ஆனால் இப்போ தெரியும், இந்த குடும்பத்தில் இருக்க காரியங்கள்னால, உபத்திரங்களால், வேதனையினால், சில சமயம் ஒதுக்கப்பட்டனால, எல்லா போராட்டங்கள், வேலையில் நான் ரொம்ப முக்கியமான வேலையில் இருந்தேன். அங்கே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் என்னை புடமிட்டுருக்காரு. அப்போ தான் நான் மித்தவங்களுக்கு எனக்கு தலைவலி இல்லாமல் இன்னொருத்தவங்க தலைவலி இருக்குன்னு ஜோம் பண்ண முடியாது. எனக்கும் தலைவலி வந்திருக்கணும்.
அப்படின்னா தான் அவங்க வலி எனக்கு தெரியும். அதனால யார் வந்து என்ன சொன்ன அத்தனால கஷ்டப்பட்டேன், மாமனார், அம்மா அப்பா, சகோதரிகள், பெத்த பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, சர்ச்சு சபை என்ன சொன்னாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் நான் எதுவுமே பொய்யாவோ என்னை அடிபடாமையும் நான் சொல்ல கடவுளுக்கு விருப்பம் இல்லை. நான் அந்த வழியில் போய் ஆகணும்னு தெய்வ திட்டம். அதனால் நான் எல்லாத்தையுமே முதல்ல கொஞ்சம் முறுமுறுத்தேன், வேதனைப்பட்டேன், ஸ்ட்ரகிளாக இருந்தேன். ஆனால் ஃபெய்த்தில் நான் முன்னேற மெச்சூர் ஆகிறச்சே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. பர்சாக வெளிப்படுத்தினார். அவ்வளோ உபத்திரத்துலேயும் போராட்டத்துலேயும் என் விசுவாசத்தை காத்துக்கொள்கிற அளவுக்கு ஒரு பலன் இருந்துகிட்டே இருந்தது. நான் எப்போதுமே ஃபாஸ்ட் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். யங் ஏஜில் இருந்தேன். 14 வயசில் எனக்கு கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ இருந்துமே எனக்கு ப்ரேயர் லைஃப் ரொம்ப இதாக இருக்கும். சில சமயம் கடவுள்கிட்ட கோவப்பட்டுட்டு பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஸ்டபனாக இருப்பேன், மூட பேச மாட்டேன். ஆனால் அது 2 நாளுக்கு மேலே தாங்காது. 3ஆம் நாள் மணிக்கால் படி ஜெபம் பண்ணிடுவேன். கடவுளோட நேசிக்கிற நேசம் அது என் பலத்தினால இல்லை, என்னோட ஞானத்தினால, தேவ கிருபையினால் என்னை பட்டவளாக இருந்திருக்கேன் கருவிலே. இந்த காரியத்துக்காக நான் இதெல்லாம் போனேங்கிறது எனக்கு இப்போ புரியுது. ஒருத்தர் மேலே எனக்கு கசப்போ வேதனையோ எதுவுமே கிடையாது. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் யோசித்து பார்த்தேன்னா இவங்கெல்லாம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். இவங்க பேசின பேச்சுக்களோ ஒதுக்கின வார்த்தைகளோ எல்லாமே எனக்கு ஆசீர்வாதம், ஊழியத்திற்கு ஆசீர்வாதம். இது கடவுளால் அழைக்கப்பட்டு இந்த மக்களை என் வாழ்க்கையில் போட்டிருக்காருன்னு இப்போ புரிய ஆரம்பிச்சேன்னா எனக்கு அளவு கடந்து தேவனை நேசிக்க ஆரம்பித்தேன். அது நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, தேவ அன்பை ரொம்ப ரசித்தேன். இந்த நிலைமையிலையும் என் ஃபெய்த்து போகலையே, இந்த நிலைமையிலையும் ஊழியம் பண்ணணுங்கிற எண்ணம் குறையவே இல்லை, கூட்டிகிட்டே தான் இருந்தது. ஆனால் எப்படி பண்ணுறது தெரியாது. லாஸ்ட் 10-20 இயர்ஸாக நான் இவங்க என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி நிறைய பேர் பாஸ்டர்ஸ், அவங்க மூலமாக நான் பணம் அனுப்பி நிறைய சர்ச்சஸ்கள் கட்டுறதுக்கும், ஏழைங்களுக்கு, பிளைண்டு, லெப்ரசி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். மதர் தெரசா ஹவுஸ் கூட அனுப்பியிருப்பேன். எப்போதுமே நான் இது பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே, ஏன் தேவாதி தேவன் சகலத்தையும் படித்தவர் ஒரு புக்கு மாத்திரம் எழுதணும்? ஏன் அந்த 66 புக்கு மாத்திரம் எழுதணும்? இதுக்கு மேலே ஏன் எழுதலை? ஏன் இந்த வார்த்தைகள்லாம் வல்லமை உள்ளது, உன் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குன்னு சொன்ன உடனே இதை ஆழமாக எப்படி நான் படிச்சுக்கிறது அப்படின்னு தியாலஜி டிகிரி எடுக்கிறதுக்கு போனேன். அங்கே போய் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணேன், நிறைய கோர்சஸ் எடுத்தேன். நிறைய பேர்கிட்ட நான் ப்ரேயரு, ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி எல்லாம் ஒயிட் பீப்புள் தான். அதுக்கு பேர் ஹோப் டீமு. அவங்களோட எவ்ரி சாட்டர்டே போய் தெருவாக இருப்போம். இந்த கொரோனா டயத்துலேயும் எங்களோட டீம் லீடர் ஒருத்தருக்கு பர்சாவி பேசினார். ஜான் காஸ்புல்லை எடுத்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் போடு அப்படின்னு. நாங்கள் 7 பேர் ஆரம்பித்தோம், இப்போ 77 பேர் இருக்கோம். அது எவ்ரி சாட்டர்டே. இப்போ வந்து எல்லா மால் முன்னாலே இருந்து பண்ணுவோம். நாங்கள் கிட்டத்தட்ட 350,000 ஜான் காஸ்புல் பைபிளை நாங்கள் கொரோனா டயத்துலேருந்து போட்டோம் வீடுகளில். முக்கால்வாசி கேல்கரிங்கிறது தான் என் ஊர். 55 வருஷமாக அங்கே இருக்கேன். நான், என் ஹஸ்பண்டு, என் 3 பிள்ளைங்க பிறந்தது அங்கே தான். 3 பிள்ளைங்க நல்ல வேலை இருக்காங்க, நல்லா மேரி பண்ணி எனக்கு 3 பேர பிள்ளைங்க, 3 பேர பையங்க இருக்காங்க. கடவுள் எங்களை ரொம்ப அற்புதமாக வழி நடத்தினா, ஆசீர்வாதத்தை எல்லாத்துக்கும் மேலே என் ரொம்ப அன்பான பிள்ளைங்க, அம்மாவோட அதுவும் கடவுளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா உன் கடமையெல்லாம் செஞ்சுட்டேன் எங்களுக்கு, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கோ, நீ போய் ஊழியம் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம். அப்போ எனக்கு எல்லா சைனுமே அழகாக. என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் பயப்படுவார், தனியாக பொண்ணாக போய் இந்தியாவில் போய் இதெல்லாம் செய்கிற வெதர் அப்படின்னு. இப்போ அவர் இந்த வட்டம் வந்து என்னோட 70th பர்த்டே February 3rd நடந்தது. அதில் வந்து சொன்னார், அது ஒரு பெரிய சாட்சி. அவர் வந்து, நான் உனக்கு இனிமேல் பேரியராகவே இருக்க மாட்டேன், நீ தாராளமாக கடவுள் என்ன அழைப்போ போய் செய்யின்னு சொல்லி, அது ஒரு பெரிய எனக்கு ஒரு சாட்சி தான் என் கணவர் வாயிலேருந்து வந்தது.
அதனால் கடவுள் பெரிய பெரிய டோரை திறந்துருக்காரு. ஏதோ ஒரு பர்பஸ் இன்னும் எனக்கு கிளியராக வழி தரல. ஆனால் ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. தேவ அன்பு என்னன்னு உணர்ந்தேன், அதை திருப்பி லவ் பண்ணுறேன் அவரை. ஆமாம், அம்மா சொன்னதில் வந்து சொன்ன மாதிரி அந்த ஆண்டோடைய அன்பு நெருக்கி ஏவுகிறதுனால அவருக்காக ஏதாவது செய்யணுன்ற அந்த துடிப்பு. அம்மா உடைய ஒரு சின்ன இன்னொரு கொஸ்டின் கேட்டேன். இப்போது நீங்கள் ஆலயம் கட்டணும், ஊழியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஆண்டவர் இந்த ஆலயத்தை இங்கே கட்டு, இந்த இவளுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட கூட பேசுனா செய்வீங்களா, இல்லை நீங்கள் கேட்ட உடனே எதனா உதவி செய்யணும்னு சொல்லி யோசிப்பீங்களாம்மா? நாங்கள் 7 பேர் நான் சொன்னேன். கால்கரியில் கனடாவில் இருக்க வச்சேன். என் 3 பிள்ளையும் சரி, பெரிய குடும்பமாகி நாங்கள் 7 பேர் வந்து இப்போ வந்து 100க்கு மேலே ஆகிட்டோம். ஏன்னா பிள்ளை பிறந்தனால. அப்போ கடவுள் கேட்டார், இஸ்ரேல் மக்கள் செய்கிற போலையே நீயும் செய்கிற. உங்கள் வீடு பெரிய வீடு, என்னோடய வீடு 4000 ஸ்கொயர் ஃபீட். அந்த மாதிரி நீ ஒன்னளவில் இருக்க, என் ஆலயம் எங்கே அப்படின்னு கேட்டார். அப்போ தான் தமிழ் சர்ச்சை நானும் என் ஹஸ்பண்ட் ப்ரே பண்ணி என் வீட்டில் ஒரு ப்ரேயர் குரூப் ஆரம்பித்து, என் வீடு ஜப வீடாக இருக்குன்னு கடவுள்கிட்ட கேட்டேன். அதே போல் ஜப வீடு பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், யூகேலேருந்து அப்ரஹாம் டேவிட்டு, பிரதர் ஜெகனு, அதுக்கு மேலே நிறைய சிங்கர்ஸு ஊழியக்காரவங்கன்னு எங்கள் வீட்டில் வந்து தங்கி அவங்க ஊழியத்துக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறச்ச தமிழ் சர்ச்சு கால்கரியில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நாங்கள் பாஸ்டரல் கேர் எதுவும் படித்ததில்லை. நான் தியாலஜியில் படித்ததோடு அவ்வளோதான். ஆனால் அதுக்குரிய அழைப்பு கிடையாது. ஆனால் நாங்கள் ஆரம்பித்தோம். அதே அந்த பாரம் எனக்கு அந்த ஆலயத்தை ஆரம்பித்த பிறகு இப்போ கிட்டத்தட்ட 200-250 பேர் இருக்காங்க அங்கே சர்ச்சில் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெட்வொர்க் க்ரியேட் பண்ணேன். கனடாலையும் அமெரிக்காவில் இருக்க பாஸ்டர்ஸ்களோட பேசி எங்கே பார்த்தாலும் ஒரு ஒன்னஸ் ஹார்ட் வேணும், எல்லோரும் ஒன்றா இருக்கணும். ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம தான் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆலயம் கட்டணும்னு சொன்னால் கட்டாயம் கடவுள் கையில் வைப்பேன். உம்முடைய சித்தமா இந்த ஆலயம், இந்த ஊழியக்காரர், அதில் இருக்க பாஸ்டர் உண்மை உள்ளவரா, இந்த ஆலயம் கட்ட உண்மையிலே என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். ஏன்னா ஆத்மா பாரம், எல்லா ஆத்மாக்களையும் கடவுளுக்குள்ளே மாத்திர பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு கொண்டு போக ஆலயம் கிடையாது. அதனால் அந்த பிள்ளைய பலி நழுவி போகிறாங்கன்னு என் மனசில் பட ஆரம்பிச்சது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சர்ச்சு கடவுள் கட்ட யார் கையை எதிர்பார்க்காமல் என்னால் முடிந்த உதவியை செய்ய எனக்கு கடவுள் கிருபை செய்தார். ஆகவே அம்மா சந்தித்து நீங்கள் பேசுனது எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. என்னென்னா, அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த பிரசங்கத்தில், அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க, அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் வந்து யார் மூலமோ பேசுவார்ல. அப்படி இப்போ இன்றைக்கி நம்ம 9 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறோம். நம்மளால் முடிந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி எனக்கு என்னென்னா, ஆண்டோர் அறியாத மக்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கு ஊட்டி அறைக்குள்ளே ஆண்டுடைய வார்த்தை போகணும்னா ஒரு டிவி மூலமாக தான் போகும். எனவே இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை போகும்போது அநேக குடும்பங்களில் ஆண்டவர் திருப்பி இருக்கிறா, ஆசீர்வச்சிருக்கிறா, தற்கொலை ஆவிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை என்னால் முடிஞ்சளவுக்கு செய்தேன். ஆனால் இப்போ என்னை திரும்பி பார்க்கும்போது 10 ஆண்டுகளில் இன்னும் வளர்ச்சி வேணுமே, நான் என்ன பண்ணணும் ஆண்டுன்னு சொல்லும்போது, இன்னும் அம்மா பார்க்கும்போது அடுத்த லெவலுக்கு நம்ம போயிருக்கிறோம், நெக்ஸ்ட் லெவலில் ஆண்டவர் கொண்டு போகிறாரு. ஓகே, நம்ம யோசிப்பு மாதிரி இல்லை, தாவீது போல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த விசுவாசத்துக்குள்ளே கடந்து போவதற்கு ஆண்டவர் அம்மா பார்த்தோன்னே ஆண்டவர் உதவி செய்தார். கடைசி அம்மா வந்து கிரேஸ் டிவிக்கு நாங்கள் என்ன பண்ணணும், கிரேஸ் டிவி நேயர் உங்களுக்கு அவங்க என்ன சில காரியங்கள் அறிமுகப்பட சொன்னாங்கன்னா சொல்லிவிட்டு கிரேஸ் டிவிக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடும். கிறிஸ்தவங்களுக்கு வந்து எப்போதுமே விசுவாசம் வந்தாலும் ஒரு நம்பிக்கையில் ஸ்லோவாவாங்க. கடவுள் சித்தப்படி செய்யணும், கடவுள் சித்தப்படி நடக்கணும். ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு பாகம் ஒன்று இருக்குது. கடவுள் செய்கிறது செய்வார், நீ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைங்கிறாரு, அடுத்து தான் அவர் செய்வார் எல்லா ஸ்டெப்பையும். ஆமாம், ஒரு ஸ்டெப் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, நான் 20 வருஷம் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ரூம்லேயே இருக்கிறேன்னா சிரிக்க தான் செய்வீங்க. ஏன் நீ சுகமே ஆகலையா? ஸ்கூலுக்கு போங்க, நான் 10 வருஷம் 10ஆப்லேயே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ராங்கு தானே. அப்போ நம்ம விசுவாச வாழ்க்கையிலையும் பிள்ளைகள்னு அதிகாரம் பெற்ற வாழ்க்கையிலையும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது.
அது ஒரு இல்லைம்மா, நான் இப்போ டிவியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இதை ஆரம்பித்து ஒரு 50,000 அப்படி செலவு பண்ணிவிட்டு அப்படி ஆரம்பித்தோம். இன்றைக்கி கர்த்தர் கிருபையில் 38 மாவட்டத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் பல தேசங்களுக்குள்ளாக யூடியூப், ஃபேஸ்புக்கு, மொபைல் ஆப், வெப்சைட், இப்படி பல விதங்களில் 14 விதத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு போவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய கங்களை அது அந்த வளர்ச்சி இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த 4 to 5 lakhs ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடந்த நாட்கள் அதிகமாக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு கலெக்ஷன் பாய் மாதிரி வச்சுட்டிங்களா ஆண்டவரே, நீ 1000 ரூபா கொடு, நீ 500 ரூபா கொடு, இதே கேட்டுட்டு இருக்க, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் முன்னாடி சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படி ஒளித்தரை செய்ய அப்படி வார்த்தையை சொல்ல தானே அழைச்சிங்க, எனக்கு 1000 ரூபா கொடுங்க, 500 ரூபா அனுப்புங்க, பணம் கட்டலை, டிவி நிற்கிது அப்படின்னு சொல்கிறதுக்கே அந்த அழைக்கலை ஆண்டவரே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு சில வாரங்களாக செபிக்க ஆண்டு உதவி செய்யுது. ஆனால் வளர்ச்சி என்பது இருக்குது. ஆனால் இந்த பண தேவைகள் சந்திக்கப்பட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற அளவுக்கு இல்லாத காரணம் நீ சொன்ன மாதிரி ஆண்டு பார்த்துக்கொள்வார், ஆண்டு செய்வார், ஆனால் சித்தமானபடி அப்படி நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டெப்பு அப்படி முன்னாடி எடுத்து வச்சு ஆண்டுக்காக ஓடும்போது கட்டாயம் செய்வார்ன்றதை உங்கள் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது உண்மையிலேயே நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு லேசான அறியாமல் கடவுள் செய்வார். கடவுள் எங்கேயும் கதவை தட்டியோ எல்லாத்தையும் கொடுக்க அப்படி செய்ய மாட்டார். உனக்கு வழிகளை காமிப்பார், நீ ஸ்டெப் எடுக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் கட்டாயம் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஏன்னா உங்களுக்குள்ள அதிகாரம் உண்டு, உங்களுக்குள்ள வல்லமை உண்டு, உங்களுக்குள்ள வார்த்தை உண்டு. அதன்படி செயல் பண்ணணும்னு அவர் வெயிட் பண்ணுறார். சிங்காசனத்தில் அவர் உட்காந்துருக்காரு, நம்மளை வச்சு சாதிப்பார். இந்த உலகத்தில் நம்ம தான் கருவிகளாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் முக்கியமாக நான் என் மனசில் பட்டது. நான் சில சமயம் இப்போ திரும்பி பார்க்குறச்ச நிறைய காரியங்களை எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. எப்படி இப்போ இந்த வட்டம்லாம் பெரிய பெரிய டோர்லாம் திறந்தது. பிஷப்லாம் என்கிட்ட கேட்டாங்க, மெசேஜ் கொடுவாங்க, எப்படி என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனால் கடவுள் அற்புதங்கள் அதே போல் தான் உங்கள் டிவி விஷயத்துலேயும் எத்தனை மக்கள் கேட்குறாங்களோ, எவ்வளோ பெரிய அற்புதம்லாம் அற்புதம் எடுக்குதோ இல்லையோ, விசுவாசத்தில் ஒரு நங்கூரம் மாட்டி இருக்கிற பிள்ளைய டிவிக்கு நான் இதை செய்யணும், எனக்கு கிடைச்ச போல் மற்ற மக்கள் மனம் மாறணும், ஆவியில் வளரணும்னு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாகம் ஏக்கம் வரும். கடவுளுக்கு அவங்கள கொடுக்குறதுக்கு கடவுள் பேச ஆரம்பிப்பார். நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கவே வேண்டியதில்லை. ராஜாவின் பிள்ளை ராஜா பிள்ளை போலையே தான் இருக்கணும். அந்த மாதிரியே தான் இருந்தோம்னா அப்போ தான் அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கையில் இப்போ எல்லாம் பென்ஷனில் தான் இருக்கேன். இருந்தாலும் கடவுள் இவ்வளோ தூரத்துக்கு காரியங்களை செய்கிறது எனக்கே ஆச்சரியமாக. ஆமாம். ஆனால் என் தேவனால் ஆகாது ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் உருவாக்குனது எல்லா ஐஸ்வர்யமும் அவர் கையில் இருக்குது. சூப்பர். ஆமாம் ஆமாம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த காரியங்கள் இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனாலும் இன்னும் அடுத்த டைம் வரும்போது ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கடைசியாக கிரேஸ் டிவிக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக இதில் ஈடுபடுபவர் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிருந்தோம். நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. உங்களுடைய மட்டிலா அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உங்களுடைய கிருபைக்காகவும் உங்களுடைய அநாதி தீர்மானத்திற்காகவும் திட்டத்திற்காகவும் எங்களையும் ஒரு கருவியாக எடுத்து யூஸ் பண்ணுற உங்களுடைய அளவில்லா ஞானத்திற்காகவும் கூடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எத்தனை ஆத்மா இது மூலமாக பலன் அடைய போகுது, பலம் அடைய போகுது, பிள்ளைகளின் அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ண போகிறாங்க, பல காரியங்களை சாதிக்க போகிறாங்கங்கிறது உமக்கு தான் அந்த எண்ணிக்கை தெரியும் ராஜா. நீர் அந்த பிள்ளைகளை எடுத்து தூடும் ஆசீர்வதி பலப்படுத்த வழி நடத்த. இந்த காரியங்கள் ஒன்று கூட கற்பாறையில் விழுந்த விதையோ, வழிநடுக விழுந்த விதையோ, முச்செடிகளில் விழுந்த விதையோ இல்லாமல் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட கனிதரும் மரமாக நீ தொடுவீர் என்று முழு நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறப்பா. கேட்ட பிள்ளைகள் 1, 10, 100 பலன் அடிக்கும் பிள்ளைகளாகவும், மற்றவர்களுக்கு இந்த சத்தியம் போகணுங்கிற ஏக்கம் உள்ள பிள்ளைகளாகவும், உதவி செய்யும் பிள்ளைகளாகவும், இந்த கிரேஸ் டிவியை தாங்கும் எண்ணத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு தாரும்.
அதற்கு மேலாக எல்லா ஊழியக்காரர்களும், மிஷினரிஸ்களும், எவாஞ்சலிஸ்டும், டீச்சர்ஸுகளும் வந்து தகப்பனே அவங்க வாழ்க்கை சாட்சியை சொல்லி பல பிள்ளைகளை பலப்படுத்தும் கருவியாக அவர்களை தொடப்போகிறதுக்காக எந்தெந்த பாஸ்டரை நீர் அழைத்திருக்கிறீரோ அந்த பாஸ்டர்களை இன்டர்வியூ பண்ண பாஸ்டர் சந்திரமோகனுக்கு அந்த ஞானத்தையும் அந்த டயத்தையும் பலத்தையும் நீ கொடுப்பீர் என்று முழு மனதில் விசுவாசிக்கிறேன். அப்பா, இன்றே உங்களுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதம் அடுத்த லெவலுக்கு ஆரம்பிச்சது என்று முழு மனதுடன் அறிக்கையிடுகிறேன் ஐயா. அப்பா, ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டீரையா, எங்களை கைவிட மாட்டீரையா. அப்பா, ஒரு நாள் வருது, வசனத்திற்கு பஞ்சம் வரும் காலம் உண்டு. அதுக்கு முன்னாக இந்த வசனம் இந்த கிரேஸ் டிவி மூலமாக எல்லா மூலைகளிலும் போய் கேட்க நீர் உதவி செய்ய போறதுக்காக, உமது பலத்த கரம் இந்த ஊழியத்தில் இருக்க போறதுக்காக, எல்லாவற்றிற்கு மேலாக பாஸ்டர் சந்திரமோகன் நல்ல தீர்க்காயுசையும் சுகபலத்தையும் உடம்பில் இருக்க பலவீனங்களை எடுத்து போட்டு உமக்காக ஓட, நல்ல ஓட்டத்தை ஓட நீர் பலன் பரலோகத்திலிருந்து ஞானத்தை கொடுப்பீர் என்று முழு மனதில் விசுவாசிக்கிறேன். அப்பா, இந்த டிவியை பார்த்துட்ருக்க அத்தனை மக்களையும் புத்திர ஸ்வீகாரம் அடைந்த அதிகாரம் உள்ள பிள்ளைகள் என்று விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. எல்லா துதியும் எல்லா கனமும் ராஜாதி ராஜன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமையுள்ள ஒரே நாமம், இம்மையிலும் மட்டுமல்ல மறுமையிலும் எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலான உம்முடைய இயேசுங்கிற நாமத்தில் கேட்டுக்கொள்வேன் பரம்பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். முதல்ல இந்த வாய்ப்புகளை ஆண்டவர் அழகாக உருவாக்கி கொடுத்த ஆண்டவர் இயேசுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி கிரேசி ஒழித்து அதிகமாக நேசிக்கிற அன்பான தாமஸ் அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் தான் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்தாங்க. அந்த நாளில் வந்து அவங்களோடு கூட பேசி, இந்த நாளில் எங்களுடைய எல்லா காரியங்களும் எங்களோடு கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோடு கூட எல்லா காரியங்களும் செய்து கொடுத்து அன்பான அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன். தாமசனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பா. அம்மா சொன்ன பிரகாரம் அடுத்த கனடாலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட நிறைய பாசஸை நான் பேட்டி எடுத்துருப்பேன்னு சொல்லி நான் கற்றுக்குள்ள விசுவாசிக்கிறேன். லைட்டாக ஒரு கோடு போட்டிருக்காங்க, கட்டாயம் நான் ஒரு ரோடு போடணும். சும்மா இதோட அவ்வளோதாம்மா அப்படின்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் யார் மூலமாவது பேசுவார். அப்படி அம்மா மூலமாக ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவியில் ஒரு படி முன்னேறுவதற்கு, அடுத்த லெவல் கொண்டு போவதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். கனடா தேசத்தில் போய் கூட பேட்டி எடுக்கிற வாய்ப்பு கூட ஆண்டவர் தரலாம். கத்தர் அப்படிப்பட்ட ஆண்டவர். கத்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்து சார்பில், கிரேஸ் டிவி குடும்பத்து சார்பில், அம்மா சார்பில் அதிகமாக நன்றி சொல்லுவோம். கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். நன்றி. நன்றி. தேங்க்யூம்மா.